வெல்கம் டு மை சேனல் guys. JavaScript மினி ப்ராஜெக்ட்ஸ்ன்ற சீரீஸில் டுடே டே 8ல் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் டூல் டிப். அதாவது HTML CSS மட்டும் வச்சு எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை ஹவர் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை காட்டுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இமேஜை ஹவர் பண்ணும்போது பார்த்துருப்போம், மெனு பாரை ஹவர் பண்ணும்போது பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ஹவர் பண்ணுறப்ப உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை காட்டுறதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க guys. நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணும்போது அதில் ஒவ்வொரு விஷயத்தை நீங்க கத்துப்பீங்க. சோ என் கூடயே சேர்ந்து நீங்களும் கோட் பண்ணுங்க. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல HTML ல பேசிக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். டைட்டில் டூல் டிப்னு கொடுத்துக்கலாம். அடுத்து style.css இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாடி டேக்குள்ள ஒரு div கிரியேட் பண்ணி கிளாஸ் நேம் கண்டெய்னர்னு கொடுத்துக்கலாம் guys. இதுக்குள்ள தான் அந்த ரெண்டு டெக்ஸ்டையும் கொடுக்க போறோம். சோ அத ஸ்பேன் டேக்ல கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணி ID டூல் டிப் கண்டென்ட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ள டூல் டிப் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லைன்ல இன்னொரு ஸ்பேன் டேக் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஹவர் மீன் கொடுத்துக்கலாம் guys. அதாவது இந்த ஹவர் மீன்ற டெக்ஸ்ட்டை நம்ம ஹவர் பண்ணும்போது மேலே இருக்கிற டூல் டிப் டெக்ஸ்ட்ங்கிறது டிஸ்பிளே ஆகணும். ஸோ நம்ம HTML எழுதி முடிச்சாச்சு guys. சரி வாங்க இதுக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ style.css போயிட்டு யூனிவர்சல் செலக்டாருக்குள்ள மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்னு கொடுத்துக்கலாம் guys. அடுத்து பாடி டேக்குக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். வித் 100% கொடுத்துக்கலாம் guys. ஹைட் 100 VH, டிஸ்பிளே ஃபிளக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், பேக்ரவுண்ட்ல லீனியர் கிரேடியன்ட்ல 2 கலர் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கலாம் guys. ஸோ நம்ம பாடி டேக்குக்கு அதிகபட்சம் எப்பயுமே இந்த ஸ்டைல்ஸ் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ID கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். பொசிஷன் ரிலேட்டிவ், பேடிங் 7 பிக்சல், ஃபாண்ட் சைஸ் 25 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் போல்டுன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கர்சர் பாயிண்டர்னு கொடுத்துக்கலாம் guys. அடுத்து ஸ்பேன் டேக்ல இருந்த ID டூல் டிப் கண்டென்ட்கான ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். இதோட பொசிஷனை அப்சல்யூட்னு கொடுத்துக்கலாம். கண்டெய்னரை ரிலேட்டிவா வச்சு இது அப்சல்யூட்டா செட் பண்ணிருக்கோம். லெஃப்ட் 50%, டாப் 0, டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் எக்ஸ்ல -50% கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் #000, கலர் #FFF, ஒயிட் ஸ்பேஸ் நோ ராப் கொடுத்துக்கலாம். பேடிங் 10 பிக்சல், 15 பிக்சல். அடுத்து பார்டர் ரேடியஸ் 7 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். அடுத்து விசிபிலிட்டி ஹிடன், ஒபாசிட்டி 0, லாஸ்டா டிரான்சிஷன்ல ஒபாசிட்டி 0.5 செகண்ட் ஈஸ்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டூல் டிப் கண்டென்ட்டை சூடோ எலமெண்ட் பிஃபோர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணலாம். கண்டென்ட் எம்டி ஸ்ட்ரிங், பொசிஷன் அப்சல்யூட், லெஃப்ட் 50%, டாப் 100%, டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் எக்ஸ் -50% கொடுத்துக்கலாம். அடுத்து பார்டர்ல 50 பிக்சல் சாலிட்னு கொடுத்துக்கலாம் guys. அடுத்து பார்டர் கலர் 4 பக்கமும் பிளாக்கை செட் பண்ணிக்கலாம் guys. அடுத்து ID கண்டெய்னரை ஹவர் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற ID டூல் டிப் கண்டென்ட் எப்படி இருக்கணும்னு எழுதிக்கலாம். டாப் -130%, விசிபிலிட்டி விசிபிள், லாஸ்டா ஒபாசிட்டி 1ன்னு கொடுத்துக்கலாம் guys. அவ்வளவுதான் guys, நம்ம சிம்பிளா ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒரே ஒரு மிஸ்டேக், இங்கே கண்டெய்னருக்கு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம், அதுக்கான ஸ்டைல்ஸ் ஐடின்னு கொடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அதை மட்டும் மாத்திக்கலாம். கிளாஸ்ன்றதை எடுத்துட்டு ஐடின்னு கொடுத்துக்கலாம் guys. கண்டெய்னருக்கு ஐடின்னு செட் பண்ணிருக்கனால ஸோ அவ்வளவுதான் guys. ஸோ நம்ம டூல் டிப்புக்கான HTML-ம் CSS-ம் எழுதி முடிச்சாச்சு. சரி வாங்க லைவ் சர்வர் ஓபன் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ணலாம். நைஸ், இப்போ அவுட்புட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது guys. இப்போ நான் இதை ஹவர் பண்றேன். சூப்பர், டூல் டிப் டெக்ஸ்ட்ன்றது டிஸ்பிளே ஆகுது. இதை எடுக்கிறேன், மறுபடியும் ஹவர் பண்றேன், டூல் டிப் டெக்ஸ்ட்ன்றது ஹவர் ஆகுது, இது டிஸ்பிளே ஆகுது. ஸோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு guys. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நம்ம டெக்ஸ்ட் மேல ஒரு ஹவரை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை ரிலேட்டிவாகவும் இது அப்சல்யூட்டாகவும் செட் பண்ணி நம்ம இதை பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இது மூலமா நீங்க ரிலேட்டிவ் அப்சல்யூட் அது தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். ரிலேட்டிவ் அப்சல்யூட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு guys. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க guys. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிருங்க guys. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் guys.